நம்ம இன்றைக்கி வினிகரியில் தான் செய்ய போகிறோம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான், நானும் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். இதுதான் வினிகர் ஸ்டார்டரு. எனக்கு நம்ம இதை வச்சு தான் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இது பார்சல் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. சரி, அப்போ செய்ய மெட்டீரியல் இல்லாததுனால சும்மா ஊற்றி மேலே பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஆப்பிள் வினிகர் கேட்டேன், ஆனால் கிடைக்கல. எனக்கு லக்கில் ஏதோ ஒன்று மட்டும் கிடச்சிச்சு. இது தேவையான 3 பாட்டில் எடுத்துக்கினேன். நான் 2 போதும் தான் நினச்சேன். சரி, இன்னொன்று சும்மா போட்டு வைப்போன்ட்டு எடுத்துக்கினேன். 3 வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கினேன். ஆப்பிள் அதுக்கு ஒரு தேவைப்படும். ஆப்பிள் அது ஸ்டார்டிங் வினிகர், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வினிகர் தெரிஞ்ச எல்லாத்துலேயும் பாதி பாதி போட்டுக்கலாம். இதில் ஒரு 200, இதில் ஒரு 200, சின்னதில் ஒரு 100 போட்டுக்கலாம். இப்போ 100 பாட்டில் ஊற்றிடுவோம். இதுலேயும் பாதி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ சின்னதில் ஊற்றுவோம். பாதி சின்னதில் ஊற்ற ஏதோ ஒரு ஒன்று ஏற்றிச்சு. அதுலேயும் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றின வினிகருக்கு அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். மற்றதுலேயும் அதேமாரி ஊற்றிக்கலாம். வினிகர் அளவுக்கே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றியாச்சு. இப்போ ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுவோம். இதுக்கு பாதி ஆப்பிள் போதும். மேலே இருக்க தோல்லாம் எடுத்துருவோம். உள்ளே இருக்கிற விதையை எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆப்பிள் மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் கீழே வச்சு பெருசாக நடிப்போம். உள்ள பாட்டில் உள்ள போகிற மாரி தரையில் வச்சு நசிக்கலாம். அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நசிக்கிட்டு இப்போ பாட்டிலில் போட்டுடலாம். 3 பாட்டிலையும் போடும். அப்படியே கரெக்டாக அந்த மேலே இருக்கிற மட்டத்துக்கு கரெக்டாக வந்தால் போதும். அப்படியே மறைஞ்சிக்கணும் அந்த தண்ணி. அதுமாரி 3த்துக்குமே போடுவோம். 3த்துலேயும் இப்போ போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டர் எடுத்து போடணும். இதுமாரி ஒரு சிரிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே இஷ்டு போடுவோம். ஏன் அப்படியே ஊற்றுனா போகாது கரெக்டாக. ஏன்னா ஹோல்ஸ் சின்னதாக தான் இருக்குது. சிரிஞ்சு எடுத்து இதுமாரி இஷ்டு உள்ளே போட்டுக்கலாம். இதேமாரி எல்லாத்துலேயும் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டாவே போதும், அதுவே நிறையா வந்துடும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே ஒரு காட்டன் துணி வச்சு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். மற்ற 2த்துக்கும் அதேமாரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாரத்தில் இது ரெடி ஆகிடும் கல்ச்சரு. இதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.